ஆவிக்குரிய ஜனங்க, நீங்கள் தேவனுடைய பாத்திரம். நீங்கள் யார் கருத்தில் இருக்கிறதுன்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் போல் பெல்ஷத்தார் கருத்தில் போனீங்கன்னா அவன் மதுபானம் தான் ஊற்றுவான். நீங்கள் ஒரு ஆசுரன் கருத்தில் இருந்தீங்கன்னா அவன் தூப வர்க்கம், அவன் என்ன வெள்ளை போலும் அதே மாதிரி காரியங்களை ஊற்றுவான். இதெல்லாம் பலிபீடத்தில் இருக்க வேண்டிய வாசனை காரியங்க. கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் நற்கந்தமாக காணப்படுவீங்க. யார் கருத்தில் இந்த பாத்திரம் இருக்கிறது? எப்படியோ சிறைப்பட்டு போய்விட்டது. ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பாத்திரத்தில் மதுபானம் ஊட்டினதும் தேவனுக்கு கடும் கோபம் வந்து அந்த இடத்துல விரல்கள் வந்து இறங்குகிறது. தேவனுடைய விரல்கள் பிசாசை துரத்துவதற்காக, அசுத்தாவிகளை துரத்துவதற்காக. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய விரல்கள் வந்து அசுத்தாவை துரத்துகிறது. மந்திரவாதிகள்லாம் மோசையின் காலத்தில் சொல்லுகிறாங்க, பார்வோனுடைய அரண்மனையில், இது தேவனுடைய விரலே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, எங்களால் முடியல, அதுக்கு மேலே சர்வ வல்லமை, அது நாங்கள் வல்லமை மட்டும்தான். இங்கு தேவன் நியாய தீர்ப்புக்கு என்று விரல்களை அனுப்புகிறார். கிறிஸ்துவின் சரீரம் தீட்டுப்படுகிற பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுக்குள்ளே வருகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும். யோசித்து பாருங்க, இந்த பழக்கம்லாம் நமக்கு தேவையான்னு. ஏன்னா வர வர சபை குளிர ஆரம்பிக்கிறது. ஏசி போடுறதுனால இல்லை, ஏசி போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆவியில் அனலுலராக இருங்கன்னு சொல்லப்படுகிறது. கொஞ்சம் விடுதலை பெற்ற உடனே, கொஞ்சம் வலம் வந்த உடனே, கொஞ்சம் ஜனம் வந்த உடனே, நம்முடைய பழைய தழும்புகளெல்லாம் மறைந்த உடனே, கட்டுகள் சொல்கிறேன், இப்போ புது பிரச்சனைக்கு நம்முடைய பிள்ளையாண்டான்கள், மகன்கள் எல்லாம் எழும்புகிற பொழுது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மாயைக்குள்ளே போய் விசுவாசி மாட்டிக்கொள்ளுகிறான். இப்போ போன அந்த அந்நிய நுக்கங்கள்லாம் நம்ம மகன் வழியாகவோ மகள் வழியாகவோ உள்ளே வருது. தம்பி விரும்புச்சு இல்லையா? தேவனுடைய பாத்திரனே, மகா பெரிய குடிகாரங்காரத்தில் போய் மாட்டிக்குவேன். அவன் நம்மளை வச்சு வாழ்நாள் முழுவதும் சிறைப்படுத்திடுவான். இந்த 6 மாதம் 1 வருஷம் லவ் ஆயுசு நாட்கள் அடிமையாக்கி விட்டுரும். இல்லை வேணாம் போன்னு தூக்கி போட்டு போச்சுனாக்கா வாழ்க்கை நம்ம பழஞ்சோரை மாறிடும். பாழான பழைய கஞ்சா மாறிடும். அவ்வளோதான். 2ஆவது வாரம் வாழ்ந்ததே இல்லையாடா ஆட்சியில் திருமணம், இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறது வீட்டுக்கு தெரியாமல். இந்த கதாநாயகன் வேலையெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களாம் வரமாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நிற்கும். போதிக்கிற போதகன்னு இருக்கிறானோ, இல்லை அந்த சபையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, இல்லை கூட பிறந்தது இருக்குதோ, பெற்றவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு கூட தெரியாது. சொல்லுவாங்க கொடுக்குற படிப்பு தான் கடைசி வரைக்கும் வரும்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் போதிக்கிற உபதேசம் தான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். கர்த்தருடைய வார்த்தை. பெல்ஷாசார் கரத்தில் போகிறாயா? யோசித்து பாருங்கள், எந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க? வாலிபர்களே, பெண்களே, மகள்களே, மகன்களே, என்ன தேர்வு எடுத்திருக்கிறீங்க?